ஹலோ மிடிலடோஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு காம்போ மாதிரி ஹேர் க்ரோத் பேக்கும் ஹேர் க்ரோத் சீரமும் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து என்னதான் நம்ம ஹேர் பேக்கு ஹேர் சீரம் அப்ளை பண்ணாலும் இது ஒரு 50% தான். மீதி இருக்க 50% வந்து நீங்கள் ஒரு நல்ல டயட் மெயின்டைன் பண்ணணும். டயட் அப்படின்னா வந்து என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ரோட்டீனு அயன் இருக்க மாதிரியான ஃபுட்ஸை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலாம், இந்த ஹேர் சீரம் எப்படி ரெடி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பூச்சி சவுண்டு கேட்டே இருக்க மாதிரி இருக்கும், பிகாஸ் நான் நைட் இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணது வந்து மார்னிங் டைமு, பட் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து நைட் டைமு. ஸோ அந்த பூச்சி சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க எனக்காக. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் இருந்தீங்கன்னா கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலோவேரா ஜூஸ் தான். இது எப்படி ரெடி பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆலோவேரா எடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிற முள்ளை கட் பண்ணிடுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்கின்னை வந்து ரெண்டாக வந்து பீல் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஆலோவேரா ஜெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பூன் வச்சு அழகாக எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸ்டரில் ஆட் பண்ணி வாட்டரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறுமனே அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜூஸ் கிடச்சிரும். இது நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆலோவேரா ஜூஸ் இருக்க அந்த இது வந்து நம்ம ஸ்கேல்ப்லையும் நம்ம ஹேர்லையும் ஒயிட்டாக டேண்ட்ரஃப் மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ண ஆலோவேரா ஜூஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா பியூரான ஆலோவேரா ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆலோவேரா ஜூஸ் வந்து ரெடி பண்ணும்போது கொஞ்சம் அதிக அளவுலேயே பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதை யூஸ் பண்ண நம்ம சீரமும் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டாவது தேவைப்படுறது வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர். சப்போஸ் உங்களுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் கிடைக்கலன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு பவுடரை கிடைக்கிறத விடவும் எனக்கு நேச்சுரல் பிளான்ட்டாகவே கிடைக்கணும், இன்னமும் நல்லது, நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்லி இந்த பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உண்மையான விஷயம் என்னென்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ண தேவையான அளவுக்கு அந்த ஆலோவேரா ஜூஸை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஹேர் வீடியோ பார்க்க முடியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பவுடர் ஃபார்ம்லேயே வந்து நம்ம அதை கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கரெக்டாக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்லேயே ஒட்டாது, சீக்கிரம் கீழே விழுந்துடும். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு விழுகிறது தெரியும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் விட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்லேருந்து நம்ம அதை பேக்காக யூஸ் பண்ணனால நம்மளோட ஹேரில் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ ஸ்கேல்பில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஹேர் நல்லா ட்ரை பண்ணி விட்டுருங்க. அண்ட் நைட்டு வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த சீரம் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் அந்த வீக்கில் இருக்கிற 7 டேஸுமே இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணால் என்னெல்லாம் பெனிஃபிட்னு பார்த்து நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நம்மளோட ஸ்கேல்ப்பையும் நம்மளோட ஹேரையும் ட்ரை ஆகாமல் ஒரு நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது ஆலோவேரா ஜூஸ் தான். நான் அதனால தான் சொன்னேன் ஆலோவேரா ஜூஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் இ கேப்சியூல் தான். இது நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் விட்டமின் இ டேப்லெட் இல்லை விட்டமின் இ கேப்சூல்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாக்கெட் வந்துட்டு ₹38 ₹40 சம்திங் வரும். இல்லை ஒரு 8 டேப்லெட் என்னமோ இருக்கும். சரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஆலோவேரா ஜூஸ் கூட ஒரு 2 விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலில் ஆட் பண்ணுறேன். எங்கிட்ட இருக்கிறனால நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். நான் வந்து இருக்கிறனால ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரோஸ்மெரி வாட்டராக யூஸ் பண்ணுறத விடவும் சீரமாக யூஸ் பண்ணுறத விடவும் எசென்ஷியல் ஆயிலை வந்து இந்த மாதிரி ஒரு சீரம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற சீரம்லேயோ ஒரு ஆயில்லையோ ஒரு ஹேர் பேக்லேயோ ஆட் பண்ணும்போது அது நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேர் வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சீரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து நைட் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணும்போது கோல்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகும் மாதிரி ஈவினிங் டைமில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு விடலாம். இது நம்ம நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுற சீரம் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்.
ஸோ ஒரு 1 வீக் தேவையான அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அகைன் நீங்கள் அடுத்த வீக் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது 2யுமே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே வந்து ஃபாஸ்டன் ஆகும். ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாதீங்க. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் ரிசல்ட் தெரியும். இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். கொஞ்சம் லேட் ஆனாலும் அந்த ரிசல்ட் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.